கிருபை தேவனுக்கு. அதனால்தான் லூக்கால 2ஆம் அதிகாரத்துல நம்ம 1ஆம் அதிகாரமா 2ஆவது அதிகாரத்துல அவருடைய தேவனுடைய தாய்விலும் மனுஷனுடைய தேவனுடைய கிருபையிலும் பாருங்க, வாசிக்கலாம். தாய்விலும் எப்பவுமே வாய்ந்து வந்தா 2ஆம் அதிகாரம் 52 வாசிங்க. லூக்கு 2:52 வாசிங்க பார்க்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் பாருங்க வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விக்தி அடைந்தார். நீ நானும் தேவனுடைய தயவிலும் அவருடைய கிருபையிலும் நம்ம என்ன பண்ணணும்? விக்தி அடையணும். ஒவ்வொரு நாளும் உன் ஜபம் மாறணும். சரிங்களா? எப்பவுமே ஜபம் பண்ணதே பண்ணிக்கிட்டா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் சகல சத்தியத்தில் நடந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. அதே நேரத்துல அவர் உங்களை போதிக்கிறதுனால உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது மட்டும் ஜபத்துல வந்து உங்களோடு கூட என்ன பண்ணுவாருங்க? உங்க தேவ ஆவியானவர் உங்களில் இருக்கிறார் என்று நீங்க அறிய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ தேவனுடைய ஆவி நம்மள இருக்கும் போது ஜப பெரிய விண்ணப்பத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க? உன்னால் முடியாதுதான், காலையில நான் ஜபிக்கிறதுக்கு நம்மளால முடியாதுன்னு போது அவருக்கு கிருபை தந்து கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எனக்கு நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன தெரியுங்களா? நம்மளால தூக்கம் வந்துனே தான் இருக்கும். விட்டுதான் நீதிமொழி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சுட்டு ஈஸ் போட்டீங்கன்னா தூங்குது, நல்லா தூங்குது. சூரியன் வந்து என்ன பண்ணான்? உங்களை இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு. அப்போ டைம் ஆயிடுது. அப்போ ஏந்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அவசரமா இருந்தா அப்ப வேலைக்கு டைம் ஆயிடுவோம், டீக்கு டைம் ஆயிடுவோம், பல்லு வளர்க்கறதுக்கு டைம் ஆயிடுவோம், எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துடுறோம். ஆனா தேவனுக்கு அதுக்குதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்போது என்ன ஆகும்? உங்களுக்கு யாவும் கூட்டி கொடுக்கப்படும். கொஞ்ச நெஞ்சம் இல்லைங்க, நமக்கு கிருபையும் தாய்வும் எல்லாமே நமக்கு அவர் இடத்துல. அதுக்குதான் நம்ம எது செய்தாலும் அவர் கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். இந்த டைமை நம்ம விடக்கூடாது. எப்பவுமே சாத்தான் நம்மள என்ன பண்றான்னா வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அதே நேரத்துல அந்த வஞ்சகத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அப்போ நாமும் ஜெயிக்கணும். நாம் ஜெயிக்கும் போதுதான் அதுக்குதான் நீங்கள் விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து அவன் எதிராளியானவன் பிசாசானவன் உங்களை எப்போது கர்ஜிக்கிற சிங்கத்தின் போல் எப்போ வாழ்க்கை தேடி உங்களை விலகலாம் என்று அவன் காத்திருக்கிறான். அவனுக்கோ நீங்க என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அப்ப இடம் கொடுத்தோம்னா அவன் வருவான். இடம் கொடுக்க கூடாதுன்னு உன் மனசுல நீ என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். இப்போ நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமாகிது. ஒரு வருஷம் பாருங்க, அதுல மத்தியில சொல்ற பத்தம் 7 பாருங்க, அதுல மத்திய வாசிச்ச பகுதியில 10 పరలోక రాజ్యం సమీపించిందని ప్రకటించుడి. பரலோக ராஜ்யம் சமீபமித்தது. நீங்கள் என்ன பண்ணுங்க? பிரசங்கிங்க. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குது என்று நம்ம பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணது மட்டும் நம்ம வேலை. ஆனா அதுக்குள்ள போனோம் வந்து நம்ம வேலை இல்லையா? யோசனை பண்ணுங்க. அப்போ நம்ம தேவனே போவாருங்க, தேவனே பண்ணுவாருங்க. தேவன் தாங்க அருமையா பைபிள் கொடுத்திருக்கிறாரு. பலவந்து பண்றதுன்னா தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டாருங்க. இன்னும்னா வந்து உங்களுக்கு கிட்ட வந்து சொல்லணுமா? அவரு சொல்லணுமா? இல்ல, தேவன் வந்து நேர்ல வந்து உங்களுக்கு எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் மனுஷனை கொண்டு இந்த கல்லுகளை கூட என்ன பண்ண ஆபிரகாம் குமாரர்களா மாத்த அவரால் வல்லம்ப முடியும். அதை கொண்டு கூட உனக்கு போதிக்க முடியும். அவனால காட்டிலும் மனுஷனை கொண்டுதான் அவர் போதிக்கணும்னு அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பமா இருக்கிறதுனால்தான் இப்ப வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாரு? மனுஷனை கொண்டு, ஒரு மனுஷன் கொண்டு. என் பாவம், என்னுடைய அக்கிரமம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். அவரே மன்னிச்சதுனால நீங்க எனக்கு குறைய நினைக்கலாம் இல்ல, நீங்க இவரு என்ன அப்படி பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் வேற சில விஷயத்துல. ஆனா அவர் கிருபையா மன்னிச்சுட்டாரு. வெற்குக்கு மேற்குக்கு தெற்குக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் நம்ம பாவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் சுமந்து சென்று இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் நினைவு கூறத்து இல்லைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
நீ நானும் எப்பவுமே நான் இப்படி பண்ணினே இருக்கிறேன், இப்படி பண்றேன்னு. இந்த பாவத்து மேல நமக்கு வெற்றி எப்போ வரணும்னா, ஒரு பாய்க்கத்திலிருந்து நமக்கு வெற்றி வரணும்னா, அவர் பெரியவர் என்று நம்ம நினைக்கும் போது, அவர் வார்த்தை பெரியது என்று நினைக்கும் போது, அவரு நமக்கு கிருபை கொடுத்தாருங்க. ஒரு போன் நீங்க நினைச்சீங்க, அந்த ஐபோன் எவ்வளவு ரேட்டுங்க தெரியுங்களா? 10,10,000. அதை பாதுகாக்கணும்னா எனக்கு எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியுது. அது வேல்வி எவ்வளவு தெரியுது. ஆனா தேவனுடைய வேல்வி ஏங்க உங்களுக்கு எனக்கு தெரியல. அவருக்கு வேல்வி எப்படியாப்பட்டதுன்னா, அண்ட சராத்தை படைத்தது மட்டுமல்ல, அது எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கன்னு உங்க கையில என் கையில கொடுக்குறாரு இல்லையா? உங்க கையில என் கையில என்ன கொடுத்துருக்கிறாரு? அது எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கப்பா, நீங்க சொன்னா நடக்கும்பா அப்படின்னு நம்ம கையில கொடுத்தா, நம்மளும் அது அசதியா இது நடக்குமா, இது முடியாதா, இது பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு நம்ம அசதியாவே இருந்தா நம்ம எப்பங்க ஜாகிரதையா மாற முடியும்? அந்த போனுக்கே ஒரு இது விட இன்னும் அதிகமான இருக்குது. ஒரு வேலைக்கே கோடி கணக்கில் செலவு பண்ண கொடுக்கிறாங்க. தேவன் அதை காட்டிலும் இந்த அவருக்கு நீங்க ஒன்னா வானமும் பூமியும் என்னுடையதுன்றாரு இல்லைங்களா? அவர்கிட்ட தான் கேதுங்க எல்லாமே. எந்த நன்மையும் எந்த பரிபூர்ணம் ஜோதிகள் பிதாவை இருந்தா இறங்கி வரணும். எந்த மனுஷன் ஓய்த்துனாலும் எந்த மனுஷன் தாய்த்துனாலும் யாரு கையில இருக்குதுங்க? நீ நம்ம பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை, அவருதான். காற்று எங்க இருந்து எங்க வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? அப்போ பார்த்தோம்னா காற்று வரணும்னா கூட ஒரு வேலை காத்து நிறுத்திட்டா நம்ம மூச்சுன்னா பட்டு பட்டு பட்டுன்னு கொசு எப்படி உயிர்ந்துருவோம், அது மாதிரி நம்ம எல்லாம் உயிர்ந்துருவோம் இல்லைங்களா? ஒரு இவ்வளவு பவர் உள்ள அந்த காத்து சுவாசிக்கும்படி தினத்துல ஒரு 2 பேர் என்னுடைய வண்டியில ஒரு எஸ்ஐஎம்மா ஒரு கான்ஸ்டேபிளமா ஏறினாங்க வண்டியில. அவங்க பேசின்னு வராங்க கேஜிஆர்லயா. அங்க தண்ணி லிமிட் கொடுத்துருக்காங்களாம் தெரியுங்களா? மீட்டர் வச்சுட்டாங்க. கர்நாடகால மீட்டரான். இப்போ தண்ணி ப்ராப்ளத்தினால வீடுங்களே வாடகை கொடுக்கறதுல அதிகமா ஜாஸ்தி இருக்குதான். சொல்லி வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவுதான் மனுஷன் தண்ணி குடிக்கணும்னா எப்படிங்க வாங்க முடியும்? தண்ணி இல்ல, மழை இல்ல, அந்த பக்கம் டேம்லாம் சொல்றாங்க. மனுஷன் இப்படி தான் சொல்லி இருப்பான். 2 மனுஷனுக்காக 4 நதியை தேவன் உருவாச்சு. நம் தேவன் வசனம் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண முடியாது? பயப்பட மாட்டீங்க. வசனம் தெரிஞ்சா நீ பயப்படு. உனக்கு இன்னைக்கு தண்ணி இருக்குதா இல்லையா? பல மடங்குக்கு இது இருக்குதா இல்லையா? அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி கூட அவன் நல்ல தண்ணியை மாத்துறதுக்கு டெக்னாலஜி இருக்குதுங்க. நம்ம ஏன் கவலைப்படும்? அதே நேரத்துல சமுத்திரத்தில் இருக்கிற அந்த தண்ணியை பெட்ரோலை மாத்தத்துக்கு கூட இன்னைக்கு வாசலுக்கு இது தெரியுங்களா? எத்தனை. ஆனா இவங்கெல்லாம் அடி வாங்குவாங்கன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றது? கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் சைலண்டா இருப்பா. என்னத்துக்கு நீ அவ்வளோ அடிச்சுன்னு படுற? இன்னும் கொஞ்ச நாள் வரட்டும், இன்னும் கொஞ்ச நாள். இவ்வளவு நல்ல தண்ணியில வண்டி ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்குது. எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. அப்போ மனுஷனுடைய தெளிவு எவ்வளவு அதிகமா வளர்ந்தாலும் அந்த டெக்னாலஜி நம்ம பழசங்கெல்லாம் என்ன ஆகணும்? இப்போ பெட்ரோல் நிறுத்திட்டா எவ்வளோ பேருக்கு அடி தெரியுங்களா? இவ்வளோ பேர் வாங்குறவங்களுக்கு அது வண்டியை தண்ணியிலே போகுதுன்னா தண்ணி எடுத்துன்னு வந்து போட்ட கார்பெட்டில் போதுங்க. கார்பெட் கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லில் கேஸ் ஒன்று உருவாகுது. அது போட்டோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்குதுங்க. எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. சின்ன சைக்கிளே கூட இப்போ சைக்கிளெல்லாம் யாரும் மெரிக்கிறது இல்லை. ஒன்று நீங்கள் கவனிச்சு பாருங்க. எவ்வளோ ஈஸியாக போயிட்டு நம்ம இன்னும் கூட நான் சைக்கிள் எடுப்பேன் மெரிப்பேன். ஆனால் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட சைக்கிள் ஈஸியாக மட்டும் போயிட்டு. இன்னும் கார் ஒரு விதமா வந்துக்குது தெரியுங்களா? நீங்க உக்காந்து ஒரே ஒரு இது என்ன பண்ண தெரியுங்களா? நான் எங்க போகணும் உன் மெயின்ல இருக்குது, அதுல ஃபிட் பண்ணிட்டா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. கரெக்டா எத்தனை போய் அங்க நிற்கும். மேடம் நீங்க இறங்குங்க, டோர் ஓப்பன். அதே ஓப்பன் பண்ணுங்க. ஒரு கலெக்டர் வந்தா டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ஆள் வேணும், அதெல்லாம் வாங்க அவனுக்கு. அதே ஓப்பன் பண்ணி அதே ஆன் பண்ணதுக்கு எங்க நிக்கணும்னு நீ ஃபிட் பண்ணிட்டா போதும். அது எங்க எடுத்துட்டு போய் கரெக்டா நிக்க வைக்குது. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் வரல, ஆனா வரும். ஏழையா இருக்கிற தேசத்துக்காக நம்ம தேசம் ரொம்ப என்ன இருக்குதுங்க, கடல்ல கேதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தேசம் கேதுங்களா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகத்துல கடன் என்ன பண்ணணும்னா 6 வருஷம் வேலை செய்யணுமா, 7ஆவது வருஷம் கடமா இருக்கிறவங்களுக்கு கடனோட ஒருத்தனை அனுப்பிச்சிக்க கூடாது. என்ன பண்ணணுமா தெரியுமா, அவன் ஒருவேளை கடனா இருந்தா கூட அவனுக்கு கொடுத்து அனுப்பணுமா. விதைச்சாங்க பாருங்க, அதுல இருந்து விதை நம்ம ரூத்துல கூட நம்ம வாசிக்க முடியும். என்னங்க விதைக்கிறவங்க அறுக்கிறவங்க அத்தனையே போவாங்களாம் நிலத்துல. அது கூட கீழே வீடு பாருங்க, அதெல்லாம் பொறுக்க கூடாது தெரியுங்களா? வேதத்தை படி பார்த்தோம்னா
ஒண்ணு கூட என்ன பண்ணக்கூடாது, அது ஏழைகளுக்கு, தரித்திரங்களுக்கு, விதவைகளுக்கு கூட என்ன பண்ணிடணும், விட்டுனே வரணும். அதே நேரத்துல 50 வருஷம் ஆகும்போது 7வது நாள்ல என்ன பண்ணக்கூடாது, அது நம்ம சரியான முறையில் நம்ம பார்க்கணும். ஒரு வருஷம் 6 வருஷம் பயிர் வைக்கணும், 49 வருஷம் பொறுத்து ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு ஜூபிலி ஆண்டு ஒரு பண்டிகை கொண்டாடணும். அப்ப கொண்டாடும் போது ஒரு வசந்த மட்டும் வாசிக்கல பாருங்க. பாருங்க, கடனே இருக்கக்கூடாதுன்னு, அங்க கடன்காரே இருக்கக்கூடாதான். அப்போ நம்ம தேசம் கடனா இருக்குது. ஒரு தேசம் கேதுங்க, அந்த கடன் இருக்காத ஒரு தேசம் கூட இருக்குதா இல்லையா நம்ம உலகத்துல? இருக்குது. பாருங்க, வாசிக்கலாம் உபாகம் 15வது அதிகாரத்துல 8-9 பாருங்க. அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை வசனம்? 8. அவனுக்கு உன் கை தாராளமாய். உபாகமம் வாசிமா 15:8 வாசி. அவனுக்கு உன் கை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. கடன் அப்படியே இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு கோட்பாட்டு கொண்டு வருவாங்க. அங்க சொன்ன அதே பாகுபாடுல யாராவது உன் இடத்துல எதுனா கேட்டா என்ன பண்ணுங்களாம், முகத்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, திரும்ப கூடாது. கடனுக்கு போயிட்டு வான்னு கூட சொல்லக்கூடாது. முடியுது இல்ல, இருந்தா கொடுத்துரு, நாளைக்கு வான்னு வார்த்தை வரக்கூடாது. அந்த நீ ஒரு வேலை அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலை, அந்த கூலிக்காரனுடைய கூலி யாரை பரிந்து பேசுமா, தேவன் சமூகத்தில் போய் எட்டி என்ன பண்ணுவான், அது பரிந்து சொல்லுமா, இவன் வந்து சொல்லிட்டானே அப்படின்னு. அப்போ கடன் கொடுக்குறவங்களா தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. கடன் அதுக்குதான் நம்ம 112ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவன் வீட்டுல எப்படி இருக்குங்களாம் பாருங்க, வாசிங்க. எத்தனை வசனம் பாருங்க? 3 வசனம். 112:3. என்னென்ன இருக்குன்னு வீட்டுல பாருங்க. அவர் கிருபை இருந்தா இது எல்லாம் நமக்கு கிடைக்கும். வாசிக்கலாம். பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில். யார் வீட்டுலங்க? நம்ம வீட்டுலங்க. యథార్థవంతులు దీవించబడుదురు, కలిమియు సంపదయు వారి ఇంట్లో ఉండును. நம்ம வீட்டுல இருக்குங்க. எத்தனை வீட்டுல இருக்குதுங்க? 50,000 சம்பளம் வாங்குறாங்க. நான் வாங்குறது சின்ன சம்பளம். என்கிட்ட கடன் கேட்கறாருங்க. நான் குத்தாமிக்கிறதா இருந்தா நான் இப்படி மேல என் கை எப்படி மேல ஒய்ந்துக்குதா கீழே கேதுங்களா? அப்போ ஒய்ந்தா தேவன் என்னோட கிடையாரா இல்லையா? யோசனை பண்ணுங்க. அப்போ வீட்டுல என்ன இருக்குங்களா? தமிழ வாசிமா நல்லா அருமையா சொல்லுங்க. பாருங்க, ஐஸ்வர்யமும் இருக்கும். அப்போ ஒரு சிலர் நிக்கும். அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஐஸ்வர்யம் வேணாப்பா, எனக்கு என்ன அது பொண்ணும் வெள்ளியும் எதுவுமே வேணாம், தேவன் ஒன்றே போறோம். தேவன் கொடுத்தா வானான்னு சொல்றியா நீ? சொல்ல முடியுமா? நம்ம சொல்லலாமா? அவருதுங்க, அவருக்கு இஷ்டமானவர்களுக்கு அவர் கொடுக்க. நீயோ நான் கொடுக்க வேணாம்னு சொல்லறதுக்கு இல்லை. எந்த மனுஷனை உயிர்த்து அவர்னால முடியும். தரித்திரனை கூட எடுத்துன்னு வந்து ஐஸ்வர்யம். இப்போ நம்ம வாசிச்சீங்களோ, எங்கிருந்து எடுத்துன்னு வராருங்களா? நம்மள குப்பத்திலிருந்து, குப்பியிலிருந்து, புரிதிலிருந்து எங்க வைத்துறாராம்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிற தேவன் நம் தேவன். சாதாரணமான இல்லைங்க. நீங்க சாதாரணமா நீ நினைச்சுக்குவ. அந்த சாதாரணமானவர் ஒரு பெரிய அதிகாரி படத்துல உட்கார்ந்தா உனக்கு பெரிய யாரும் கூப்பிடாம உன்னே உட்கார வைக்க அவனால முடியும். காரணம் நீ சந்தோஷப்படுவ. பிரதர் சொன்னாங்க, இப்போ யோசனை வந்திருக்காரு, இத்தனை வருஷமா நான் என்ன பண்ணிருப்பான், நான் கேட்டிருப்பேன், சொல்றதுக்கு டைம் கொடுக்கல. 2 நிமிஷம் சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். நாங்களுக்கு புரிஞ்சிச்சு. இவர் 2 நிமிஷம் கொடுத்தா என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல முடியாது. அதனால 10 நிமிஷம் எடுத்து பேசுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ தேவன் ஐஸ்வர்யமும் அவருடைய சம்பத்தும் நம்ம குடும்பத்திலே இருக்கும்படி, அப்போ நான் தரித்திரனா இருக்கிறதுக்காக தேவன் அழைக்கலுங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய ஆசீர்வாதம், அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மள என்ன பண்ணோம், ஐஸ்வர்யத்தினால் கூட்டும். நீதிமொழிகள் 10:22 நமக்கு சொன்னார். அப்போ நீ நம்ம தரித்திரனா இருக்க கூடாதுன்னதுக்கு அவர் தரித்திரத்தை ஏத்துக்கினாருங்க.
புரியுதுங்களா? அவர் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் பெருக்கத்துக்கு போகும்போது வெள்ளி பொண்ணு எடுத்துட்டு வந்து அவர் சாம்பிராணி எல்லாத்தையும் அவர் வச்சு